என்ன குட்டச்சி, பிஸ்கெட்டை தின்னு தின்னுதான் என் சொத்தே அழிஞ்சு போச்சு போ. சொத்து அழிஞ்சு போச்சு. ஆமா, இன்னி பெரிய ராஜராஜ சோழன், உங்க அப்பா ராஜேந்திர சோழன் அப்படியே சொத்தை கரைச்சு இதுல விட்டுட்டாங்க நஷ்டத்துல. போயிரு, வாய கிளறாத. ஒடுங்கறதுக்கு ஒரு சொந்த வீடு இல்ல, நீ எல்லாம் பேச்சு பேசுற. ஏன் குடிக்கிற? 250 ரூபா, 450 ரூபான்னு அப்பெல்லாம் தெரியலையா? குடிக்கிறது வாரத்துக்கு ஒரு நாள் தானே. ஆனா பிஸ்கெட் 3 வேளையில திங்கிற. நல்லா 10 ரூபா ஆச்சாலும் மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 300 ரூபா. ஒரு நாள் குடிக்கிற கணக்குதான். போயிரு. நல்லா நீ கண்ணு வச்சுதான் எங்க அம்மா சொல்லுது உடம்புல தெம்பே இல்ல, எலும்பு தெரியுதுன்னு. எலும்பு தெரியுதா? ஆமா குட்டச்சி, அவ்வளவுதான் தூக்கி போட்டு மிதிச்சுமா. எலும்பு தெரியுதா? வழக்குல தின்னு அவரை வாங்கிட்டு வர சொல்லு அப்படின்ட்டு. எலும்பு தெரியுது. இப்படி ஊருக்குள்ள வந்தீங்கன்னா என்ன நினைப்பாங்க? அவர் செதறி போடுற சோளத்தினாலே நீ உடம்புல தெம்பு வந்துரும். ஆமா ஆமா, அப்படியே ஊருக்குள்ள போனா நாயெல்லாம் துரத்த ஆரம்பிக்குது. உனக்கு எலும்பு தெரிஞ்சு நல்லி எல்லாம் தெரியுது. நல்லி 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 நல்ல வாயில வருது. நல்லி உடம்புல ஒண்ணுமே இல்ல, ஊழ சதை வச்சு போச்சு. ஏமா இப்படிமா? கவலை இல்ல, எம்பிட்டும் கவலை. கவலை எதுக்கு? திங்க முடியலனா? குடும்பத்தை நினைச்சுதான். குடும்பத்தை நினைச்சு நீ கவலைப்படுற மாதிரி உன் மூஞ்சி தெரியுது எனக்கு. கவலையில என்னத்த செய்யணும் ஒண்ணும் புள்ள. எப்படி என் குடும்பத்தை தள்ள போறேன். இதுலயே எனக்கு உடம்பு பாதி போயிருச்சு. மீதி இருக்குது. அப்பப்ப இந்த டீய குடிக்கிறதுனாலதான் கொஞ்சம் மயக்கம் இல்லாம இருக்கு. இப்படி ஆஸ்பத்திரிக்கு உனக்கு செலவு வந்துருமே, வரக்கூடாதுன்னு இப்படி தின்னுகிட்டு இருக்கேன். இல்லாட்டி ஆஸ்பத்திரிக்காவது போய் ட்ரிப்ஸ் எத்தனை 500 ரூபா ஆகும். 500 ரூபாய்க்கு இந்த 10 ரூபாய் பிஸ்கட் தின்னுகிட்டு இருக்கேன். ஆனா குட்டச்சி, உனக்கு உள்ள திமுருக்கு